திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். பாம்பு மதியை தின்னலொரு பாம்பினை தீங்கு கதிரையும் சோதித்து அண்ணலூரும் பாம்பு மதியும் பகை தீத்துடன் கொளியே நீங்கள் கொடானே நெடுந்தகையானே. திருச்சிற்றம்பலம். பாம்பு மதியை தின்னலுறும் பாம்பினை என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். முதல் இடமாகிய பாம்பு இருக்கை, அது எது? குண்டலினி இருக்கிறதே, அதை குறிப்பிருக்கிறது. புருவ நடுவாகிய மதி அமிழ்தை கீழ் இழுத்து தின்ன முயலும். வெப்பம் செய்கின்ற கதிரையும் அந்த குண்டலி தீ வாட்டும். இவற்றை திருவருள் துணையால் அந்தந்த இடத்தினில் மாறுபாடின்றி அமையும்படி பயின்றால் நெடுந்தகையனாகிய சிவனும் மதியும் பாம்பும் பகை தீர்ந்து உறவாய் உடன் வாழும்படி செய்து அருள்வான். பாம்பு என்பது எதை குறிக்கிறது? குண்டலினியை குறிக்கிறது. மதி என்பது அமுதத்தை கொடுக்கும் அந்த சந்திரனை குறிக்கிறது. தீங்கு கதிரை என்றால் தீங்கு செய்கின்ற சூரியன் என்று விளங்கும். இந்த பாடல் பிராணாயாமம், அதாவது மூச்சு பயிற்சி, சுழுமுனை நாடி, மத்திய நாடி மற்றும் குண்டலினி யோகம் ஆகியவற்றின் ரகசியத்தை மிக நுட்பமாக கூறுகிறது. பாம்பு என்பது இடைக்கலை நாடி. இது சந்திர நாடியாகிய இடக்கலை நாடியை குறிக்கிறது. இது உடலின் இடப்பக்கத்தில் உள்ளது. மதி என்பது என்ன? சந்திரன், அமிர்தம் என்று நாம் கொள்ளலாம். இது உடலில் உள்ள குளிர்ச்சியையும் அமுதத்தையும் குறிக்கிறது. தீங்கு கதிர் என்பது சூரியன், பிங்களை நாடி. இது உடலின் வலப்பக்கத்தில் உள்ள சூரிய நாடியாகிய பிங்களை நாடியை குறிக்கிறது. இது உஷ்ணத்தையும் அக்னியையும் குறிக்கிறது. திணலுறும் என்பது தின்பது என்பது ஒன்றை ஒன்று வெல்வது, அதாவது ஒன்றை ஒன்று தின்று விடுமா அல்லது அதன் சக்தியை பயன்படுத்துவது என்பதை குறிக்கிறது. சந்திர நாடியாகிய பாம்பு சூரிய நாடியின் கதிர் இருக்கிறதே, அதன் ஜோதி உணவாகிறது. நாம் சாதாரணமாக சுவாசிக்கும் போது சந்திரன் எப்படி இருக்கிறான்? குளிர்ச்சி. அதிக உஷ்ணத்தால் சூரியனால் பயன்படுத்தப்பட்டு சக்தி என்னாகிறது? விரயமாகி விடுகிறது அல்லவா? அதாவது சூரியன் சந்திரனை விழுங்கி விடுகிறான் என்ற பொருளில் இது வெளிப்படுகிறது. சூரிய நாடி சந்திர நாடியின் அமிர்தத்தின் உணவாகிறது. அல்லது அதிக குளிர்ச்சியால் உஷ்ண சக்தி வீணாகி சோர்வு ஏற்படுகிறது. சுருக்கமாக, சாதாரண நிலையில் நம்முடைய சந்திர குளிர்ச்சி மற்றும் சூரிய உஷ்ணம் சக்திகள் ஒன்றையொன்று சமன் செய்ய தெரியாமல் விரயமாகி விடுகின்றது. இங்கு பாம்பு என்பது சூரிய நாடியையும் பிங்களை, மதி என்பது சந்திர நாடியும் இடைக்கலை குறிக்கின்றன. யோக சாஸ்திரத்தில் பாம்பு காலத்தால் அழிக்கும் காலத்தை, அதாவது சூரியனை அக்னியை குறிக்கும் குறியீடாகவும் வரும். சூரியன், சந்திரன், உஷ்ணம், குளிர்ச்சி, ஆண் பெண் என்ற எதிரெதிர் சக்திகள் அனைத்தும் சமன் செய்யப்பட்டு அவற்றின் பகை முற்றிலும் நீங்கி பிணிக்கப்பட்டால் யோக செயல்முறை என்ன என்று காண்பித்துவிடும். இதுவே சுழுமுனை நாடி பிராணாயாமத்தின் உச்சநிலை. இடைக்கலை மற்றும் பிங்களை நாடிகளின் சக்தியை சமன் செய்து நடுவில் உள்ள சுழுமுனை நாடிக்குள் என்ன செய்ய வேண்டும்? பிராணவாயுவை செலுத்தும் இரகசியத்தை நாம் கற்க வேண்டும். இதுவே யோக பயிற்சி. இங்கு நந்தி என்பது பரம்பொருளாகிய சிவனுக்குள் இருக்கும் ஞான குறியீடு, சதாசிவம் மற்றும் யோக நிலை ஆகியவற்றை குறிக்கிறது. தமை அறிந்தானே என்று குறிக்கிறாரே, ஒருவன் இந்த இரு சக்திகளையும் சமன் செய்து சுழுமுனியில் பிராணனை நிலைநிறுத்தினால் அவன் தான் யார் என்பதை உணர்ந்து நந்தியின் ஞான நிலையை பெறுகிறான். இதனுடைய சாரம் என்ன? உடலினுள் இயங்கும் இரு வேறு சக்திகளை யோகத்தால் சமன் செய்பவன் உடலிலேயே சிவமாகிய நந்தியின் நிலையை அடைந்து பேரானந்தத்தை பெறுகிறான் என்று பொருள். பார்க்கடலை கடைந்த புராண கதையை கூறலாம்.
மந்திரமலை என்பது என்ன? உங்களுக்கெல்லாம் தெரியும். மந்திரமலையை நடுவில் வைத்து அந்த பார்க்கடலில் வாசுகியை நாணாக இட்டு இந்த பக்கம் ஒரு பக்கம் அசுரர்களும் ஒரு பக்கம் தேவர்களும் இருந்து இழுத்தனர். அந்த அமுதம் வந்தது என்று நமக்கு தெரியும். மந்திரமலை என்பது என்ன? இதுவே நம்முடைய முதுகெலும்பாகவும் ஆதாரங்களாகவும் சக்கரங்களாகவும் கருதப்படுகிறது. வாசுகி பாம்பு என்பது என்ன? இதுவே குண்டலினி சக்தியாகவும் அதே சமயம் பிராணசக்தியை குறிக்கும் நாடிகள் யாவை? இடைக்கலை, பிங்கலை அப்படி பார்க்கப்படுகிறது. அசுரர்கள் மற்றும் தேவர்கள் எதை குறிக்கிறது? அசுரர்கள் உடலின் கீழான இச்சைகள், அறியாமை என்று கூறுகிறோமே அவைகள். தேவர்கள் என்ன? மேல் நோக்கிய ஞான விருப்பம், அறிவை குறிக்கிறது. அமிர்தம் என்பது என்ன? மதி, சந்திரன் என்று குறிக்கிறார். இதுவே ஞான அமுதம், யோகத்தால் உண்டாகும் பேரின்பம். ஆலகால விஷம் முதலில் வந்தது அல்லவா? அமிர்தம் வருவதற்கு முன்பாக அது தீங்கு, கதிர், சூரியன் என்பதை குறிக்கிறது. இதுவே உடலினுள் உண்டாகும் அக்னி சூடு அல்லது அறியாமையை குறிக்கிறது. அதாவது யோகி ஆனவன் தன் உடலாகிய மலையில் பிராணசக்தியாகிய பாம்பை கொண்டு இடைவிடாமல் பயிற்சியாகிய கடைதலை செய்கிறான். முதலில் இந்த முயற்சியால் என்ன ஆகிறது? ஆலகால விஷம், உடல் சூடு, வலி, சோர்வு எழுகிறது அல்லவா? அதுதான் ஆலகால விஷம். இதுவே பாம்பினால் சக்தியால் உண்டாகும் தீங்கு, கதிரின் ஜோதி. இந்த நிலையை கடந்த பிறகு அமிர்தம், அதாவது மதி, சந்திரன் அதனால் கிடைக்கிறதே, அதுதான் பேரானந்த அனுபவம். சந்திரனும் சூரியனும் யார்? இடைக்கலை, பிங்கலை. ஒன்றை ஒன்று வெல்லாமல், அதாவது ஒன்றை ஒன்று சாப்பிடாமல் பகையற கூடி, பகை இல்லாமல் கூடி சமன் செய்யப்படும் போது சுழுமுனை என்னாகிறது? திறக்கப்பட்டு யோகி முக்தி நிலைக்கு, அமிர்த நிலை அழைத்து செல்லப்படுகிறான். இவ்வாறாக பாம்பு மதியை தின்னாமல், கதிரின் ஜோதியும் பாம்பை தின்னாமல் இரண்டும் சமநிலையில் சுழுமுனியில் பிரவேசித்தால் யோகிக்கு ஞானம் வெளிப்படும் என்பதே திருமூலரின் யோக ரகசியம். பாம்பு மதியை திணலுறும், பாம்பினை தீங்கி கதிரியும் ஜோதி தனலுறும், பாம்பு மதியும் பகை தீர்த்துடன் குழி நீங்கள் கொடானே நெடுந்தகையானே. எவ்வளவு அழகான பாடல் பார்த்தீர்களா? நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.